ஹாய் வீவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இஞ்சி புளி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சியை போட்டுக்கணும். இலை இஞ்சியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கூட 2 பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை மிளகாவும் இஞ்சி நல்லா வதங்க சொல்ல, இஞ்சி பார்த்திங்கன்னா இலை இஞ்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். முத்தனை இஞ்சி அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இலை இஞ்சியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இது பச்சை மிளகாவும் இஞ்சும் நல்லா வதங்க சொல்ல கெட்டியாக கரைச்ச புளியை ஊற்றிக்கலாம். புளி, இஞ்சி, பச்சை மிளகாய் 3 நல்லா கொதித்து நல்லா வதங்கி வரணும். வதங்கி வர சொல்ல 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அரை சிட்டிகை உப்பு போட்டு கொஞ்சம் நல்லாவே வதக்கணும். இப்போ இந்த இஞ்சி புளி பார்த்திங்கன்னா கேரளா டிஷ்ஷு தான். எல்லா விருந்துலையுமே இந்த இஞ்சி புளியை பரிமாறுவாங்க. என்ன விருந்து சாப்பிட்டாலும் இந்த இஞ்சி புளியை கொஞ்சம் சாப்பிட்டா அப்படி இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு செரிமானத்துக்கும் இந்த இஞ்சி புளி நல்லாவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எப்படி கொதித்து வருது, நல்லா கலராகவும் இருக்குது. இப்படி தான் எண்ணெய் மேலுக்கு நல்லா வர சொல்ல 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டு, ஒரு கடாயில் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு கடுகு, 2 காஞ்ச மிளகாய் தாளித்து அந்த இஞ்சி புளியில் போட்டுட்டா இஞ்சி புளி ரெடி. சூப்பராக கலரான அருமையான இஞ்சி புளி ரெடி. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா 1 மாதத்துக்கு நல்லாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக அருமையான இஞ்சி புளி உங்களுக்கும் பிடிக்கும். பாய், உங்கள் ஷாமா.